ஆகிய துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். காலங்கள் கண்ட தணிகை வள்ளல் கண்டெடுத்த முத்து பெட்டகமாம் நமது குலதெய்வ தேவேஸ்வரர் அவர்கள், பிரம்ம பிரகாச நெகிழ் சாலை ஆண்டவர்கள் தங்கள் திருவாயுரை அமுத வருஷத்தின் போது எடுத்தாளுகின்ற புராதன சொற்றொடர் பழமொழிகளை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று 34ஆம் பழமொழியாக நாம் பார்க்கவிருப்பது, திசை பூண்டை மிதித்துவிட்ட அனாதையை போல. திசை பூண்டை மிதித்துவிட்ட அனாதையை போல என்கிற இந்த பழமொழியை பற்றி நாம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த பழமொழியை நம்முடைய பெருமானவர்கள் அவர்களது நிலைமையை, தங்களது நிலைமையை எடுத்து காட்டுவதற்காக இந்த பழமொழியை எடுத்து ஆள்கிறார்கள். முதல்ல இந்த பழமொழியோட பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதன் பிறகு எதற்காக இந்த பழமொழியை தங்களது நிலைமைக்கு ஓமானமாக எடுத்து அருள்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் நாம பார்ப்போம். இந்த திசை பூண்டு என்றால் என்ன? திசை பூண்டை மிதித்துவிட்ட அனாதையை போல என்று பெருமானவர்கள் அருளி செய்யறாங்களே. இப்ப இந்த திசை பூண்டு என்றால் என்ன அப்படின்னா, பூமியோட அந்த முனை, 2 முனைகள் பூமிக்கு வட துருவம் தென் துருவம், வடமுனை தென்முனை அப்படின்னு 2 துருவங்கள் இருக்கு. இந்த 2 துருவ பகுதிகளை நம்ம ஆங்கிலத்துல போலார் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வட துருவ பகுதியை ஆர்டிக் ரீஜியன் அப்படின்னும், தென் துருவ பகுதியை அண்டார்டிக் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில என்னைக்குமே மக்கள் வாழக்கூடிய தகுதி இல்லாத பகுதியாக தான் இது இருக்கும். வடதுருவ பகுதி ஆர்டிக் ரீஜியன் பெரும்பாலும் கடலால தான் சூழப்பட்டிருக்கு. அந்த கடல் ஃபுல்லா பனிக்கட்டிகளாக உறைஞ்சுதான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நிலப்பகுதி இருக்கும். ஆனா இந்த அண்டார்டிக் பகுதி இங்க எல்லாமே -40°C அவ்வளவுதான் அங்க இருக்கும். அதனால அது குளிர்ந்து கடல் நீர் கூட உறைஞ்சி பனிக்கட்டியாதான் அங்க இருக்கும். இந்த அண்டார்டிக் பகுதி தென் முனை, தென் துருவம், அதுல தரைப்பகுதி. ஆனா அங்கேயும் பனிக்கட்டிகளாக நிறைஞ்ச பகுதி. அங்க விட இங்கதான் குளிர் அதிகமா. அங்க கூட -40°C இருக்கும் வட துருவத்துல. இந்த தென் துருவத்துல -80°C. இதுதான் பூமியிலேயே ஒரு மிக குளிர்ந்த ஒரு இடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 துருவங்களிலுமே வெளிச்சம் அப்படிங்கிறதே இருக்காது, இருட்டு. 6 மாசம் நம்மளுக்கெல்லாம் இப்ப தினமும் இரவும் பகலும், இரவும் பகலும், தினமும் 24 மணி நேரத்துக்கு ஒருக்க வந்துகிட்டே இருக்கு. ஆனா அங்க 6 மாசம் தொடர்ந்து சூரியனுடைய உதயமே இருக்காது. அந்த மாதிரி 6 மாசம் இரவாகவும் 6 மாசம் பகலாகவும் அங்க இருக்கும். அந்த ஒரு இருள் நிறைந்த ஒரு மனித நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியாக அது இருக்கும். அங்கெல்லாம் அப்பப்ப இந்த ஆராய்ச்சி பண்றேன் அப்படிங்கிறவங்க ஆராய்ச்சி செய்யறதுக்காக அந்த பகுதிக்கு போவாங்களே தவிர அந்த மக்கள் அங்க வசிக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்காது. அப்போ அந்த இடத்த மிதிச்சா எப்படி இருக்கும்? அப்படி மக்களே வசிக்க முடியாத ஒரு -80° உள்ள செல்சியஸ் அந்த உஷ்ணம் உள்ள அந்த இடத்துல கொண்டு போய், மக்களே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டா எவ்வளவு துன்பம் இருக்குமோ அத பெருமானவர்கள் உதாரணமாக சொல்றாங்க. இந்த திசை பூண்டு என்று இந்த துருவ பகுதியை தான் பெருமானவர்கள் நம்மளுக்கு எடுத்து சொல்றாங்க. இப்போ இந்த இடத்தை மிதித்து விட்ட அந்த அனாதையை போல தங்களுடைய நிலைமை இருந்தது அப்படின்னா, அவங்க தணிகை மணிப்பிரான் அவர்களை பிரிகிறது அவங்களுக்கு எவ்வளவு ஒரு வேதனையாக இருந்தது. அதுக்கு இதுக்கு மேல ஒருத்தவங்களுடைய பிரிவை இதுக்கு மேல ஒரு வார்த்தையை சொல்லி யாராலையும் வர்ணிக்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த துருவ பகுதியில கொண்டு போய் என்னை விட்ட மாதிரி, அதை மிதித்து விட்ட ஒரு அனாதையை போல என்னோட நிலைமை இருந்தது அப்படின்னு பெருமானவங்க எடுத்து காட்டுறாங்க. அப்போ தணிகை மணிப்பிரான் அவர்கள் தங்களது அந்த ஆசீர்வாத கங்கணத்தை நம்முடைய பெருமானவர்களுக்கு பூட்டி
மகனே, நீ இந்த உலகம் முய்யும் பொருட்டாய் எமது உபதேசத்தை நடத்த கடவாய் என்று அருளி செய்த பின் நம்முடைய பிரானவர்கள் தங்கள் குருபெருமானவர்கள் பிரித்துவிட, தனியே பிரித்துவிட எண்ணிவிட்டார்களே. இந்த கலி நிறைந்த உலகத்தில் நாம் தனியே சென்று எங்கே போய் என்ன செய்ய போகிறோமோ என்று எண்ணும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி திசை பூண்டை மிதித்து விட்ட ஒரு அனாதையை போன்ற உணர்வு ஏற்பட்டதாக அருளி செய்யறாங்க. அப்போ இதை பற்றி மான்மியத்துல இந்த பழமொழி இடம்பெற்று வர்ற பகுதியை நம்ம இப்ப பார்ப்போம். சன்னதம் பெருப்பருவம், மான்மியம், பக்கம் 215. பாட்டை பெருமானவர்கள் நம்முடைய பெருமானவர்களுக்கு ஆசீர்வாத கங்கணம், அவங்களுக்கு ஆசீர்வாத கங்கணத்தை பூட்டி, நீ மகனே, நீ இந்த உலகத்தை வீழ்வதற்காக எம்முடைய உபதேசத்தை நடத்த கடவாய் அப்படின்னு சொன்ன உடனே பெருமானவர்கள் அவங்களுக்கு அந்த பெருமானவர்களை, பாட்டை பெருமானவர்களை அந்த பிரிந்தறியாத அந்த உணர்வும், இந்த பூமி பாரம், மிக பழு கொண்ட பூமியை பூரா பாரத்தை நீதான் தாங்கணும்னு இந்த பூமி பாரத்தை நம்ம தலையில ஏற்றி வச்சுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கவலையுமாக சேர்ந்து, இதை எப்படி போய் நாம எங்க நடத்த போறோமோ, இவ்வளவு நாள் பாட்டை பெருமானவங்க கூட இருந்தமே, தனியா போய் நாம என்ன செய்ய போறோமோ அப்படின்னு நினைச்சு, சுருதிகளும் உணரறிய மணிக்குன்றின் மனோலய சக்கராந்தகத்தை இப்பெரும் பூமி பரப்பில் அச்சமும் அதிகாரமும் எட்டி தீண்டப்படாத நிராலம் வலகித செய்வத்தை வேடிக்கை கண்களுக்கு எட்டப்படாத வேதகுலாதீத விகிர்த துருவத்தை எங்கனம் எப்படி நடத்துவதோ, எந்தெந்த விடங்களில் எவ்வாறு செய்வதோ, எங்கனும் விளைகளி இருக்கின்ற காலம் செங்காவிரதத்தை செலுத்தல் எப்படியோ, இது எவ்வாறாக முடிந்து காணப் போகிறோமோ என்ற உள்ள கிடக்கையாய் அலைமோதி கொண்டிரான் என்ற பெருங்கவலையால் வாய்விண்டு வைக்க நாவெழாதவர்களாய் கண்களில் ஊற்றெடுத்து திலகபிரானவர்கள் திருவடி நனைய கட்டி புரண்டு கிடக்கும் நாயகம் அவர்கள் திசை பூண்டை மிதித்து விட்ட அனாதையை போலவும் ஆழிய கடலிலே ஓடி திசை தப்பி போய் கரை காணாது நின்று மயங்கி தவிக்கும் கப்பலை போலவும் பிரகாசத்தின் அதிவேகமும் பின்னிடும்படியான அதிவேகம் கொண்டெழுந்தி பாய்ந்து செல்லும் தங்கள் கவனரச வேக காரண வேகமானது எழ முடியாத கவலை என்னும் பாரம் தாங்கி தத்தளிக்குகின்ற நாயகம் அவர்களின் சோபத்தை கண்ணுற்ற ஒரு திலகம் அவர்கள். அப்போ அவருடைய சோகம், அவருடைய அந்த வேதனை, அவங்களுடைய மனக்கவலை எப்படியாக இருந்தது? அந்த மனிதர்கள் வாழ்றதுக்கு லாயக்கே இல்லாத அந்த துருவ பகுதியோட அந்த பகுதியை தான் மிதித்து விட்டது ஒரு அனாதையை போல எண்ணி கண் கலங்குறாங்க. அதுக்கப்புறம் ஆழிய கடலிலே ஓடி திசை தப்பி போய் கரை காணாது நின்று மயங்கி தவிக்கும் ஒரு கப்பலை போல. ஒரு பெரிய கடல் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த பிரம்மாண்டமான அந்த கடல்ல நடுவுல திசையே தெரியாம ஒரு கப்பல் நடுவுல மாட்டிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி போலவும் அவங்க எழ முடியாத கவலை என்னும் பாரம், அதுல இருந்து மீண்டு வர முடியாத கவலை என்னும் பாரம் தாங்கி தத்தளிக்கிறாங்க. இப்படியெல்லாம் பாட்டை பிரான் அவர்களை பிரியணுமே நினைக்கும் போது அவங்க இந்த மாதிரி எல்லாம் தத்தளிக்கிறாங்க. ஆனா முதல்ல அவங்க பாட்டை பிரான் அவர்களை சந்திக்கும் போது அவங்க இதுக்கு மாறாக அவங்க எப்படியெல்லாம் பெருமிதம் கொண்டாங்க. இங்க ஒரு கப்பல் கரை காணாம தவிக்கிற மாதிரி இருந்தது. பாட்டை பிரான் அவர்களை பார்த்த உடனே
கரை காணாம தவிச்ச கப்பல் கரையை கண்ணுட்டுறது போல இருந்தது அவங்களுக்கு. அதை பாட்டேற்பனான் அவர்களை சந்திக்கும் போது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சியை மூலபண்டார பருவத்துல நமக்கு அருள் செய்யறதை நம்ம பார்ப்போம். மான்மியம் பக்கம் 90. இவ்வாறே புத்தனில் பிறங்கும் பூந்துரை நாட்டின் அந்த புது பழமொழி பூந்ததும் செவியில். பாட்டேற்பனான் அவர்களுடைய அந்த புது பழமொழி என்ன மொழி சொன்னாங்க அவங்க? உலகில் மெஞ்ஞான மகத்துக்கள் என்னும் பாரவான்கள் எல்லாம் கைலாயம் வைகுந்தம் தெய்வலோகம் மகராஜ் என்றும் கூறப்பட்ட சைதன்ய அந்த அதிமோன்னத நிலைக்கு அன்னம் மயில் கவனக்குழியே அன்னம் மயில் வாசி என்னும் சவாரி கொண்டு போய் வருவதாக உலகத்தில் குருதிகளும் மக்களும் கூறிக்கொண்டிருப்பதானது அது உண்மையாக நிஜமேதான். அப்படி எல்லாம் போகலாம், யார் வேணாலும் போகலாம். சுப்பிரமணியர் மயில் வாகனத்துல ஏறி இந்த உலகம் பூரா சுத்துனாங்களே, அது மாதிரி நீயும் சுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை, அந்த புது பழமொழி செவியில் புகுந்ததும் அவங்களுக்கு எப்படி இருந்தது? நாயம் ஒருவர்களின் உள்ளத்தில் மகா ஆச்சரியம் கொண்டு ஆனந்த பரவசராய் உயிர் நீத்த உடலில் மீண்டும் உயிர் அடைந்தன போன்றும். அங்க உயிர் நீத்த உடல்ல மீண்டும் உயிர் அடைஞ்சது போல இருந்தது. இப்ப அவங்களை பிரியும் போது அவங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த உயிர் போனது போல இருந்தது. காரண தேகமானது எழ முடியாத கவலை என்னும் பாரம் தாங்கி தத்தளிக்க முடியாம தவிச்சாங்க. இங்க உயிர் நீத்த உடலுக்கு உயிர் அடைந்தது போல இருந்தது. அங்க அவங்களுக்கு கரை காணாது நின்று மயங்கி தவிக்கும் கப்பலை போல இருந்தது. இங்க திசை தப்பி அலைவுற்று தவித்த கப்பலானது கரையை கண்ணுற்றன போன்றும். திசை தப்பி ஒரு நடுக்கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கப்பலுக்கு திசை தெரிஞ்சுட்டா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்குமோ அது போல இருந்தது. இருள் நிறைந்து தட்டுன்று தடுமாறுகின்ற உலகத்திற்கு ஓர் அருஞ்சூரியன் உதயம் செய்தன போன்றும். நம்ம பார்த்தோம், இந்த துருவத்துல எல்லாம் சூரியனே 6 மாசம் உதிக்காது. அப்படி உதிக்காத இடத்துல ஒரு சூரியன் வந்துட்டா, அந்த இருளே இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சம் கிடைச்சிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படியெல்லாம் அவங்க பாட்டேற்பனான் அவர்களை சந்திக்கும் போது இருந்த மகிழ்ச்சி இப்ப பிரியும் போது அது அப்படியே மாறி, அன்னைக்கு கரையை கண்ணுட்டது போல இருந்தது, இன்னைக்கு கரை காணாது நின்று தவிக்கிறது போல இருந்தது. அன்று இருள் நிறைந்த உலகத்துக்கு ஒரு அருஞ்சூரியன் கிடைத்தது போல இருந்தது, இன்னைக்கு உலகமே இருட்டாயிருச்சு. அன்னைக்கு உயிர் நீத்த உடலுக்கு மீண்டும் உயிர் வந்தது போல இருந்தது, இன்னைக்கு உயிருள்ள உடல்ல உயிர் போன போல இருந்தது. இப்படியெல்லாம் அவங்களுடைய அந்த கவனரச காரண தேகமானது கவலை என்கின்ற பாரத்தால் அவங்கள அந்த உயிரை இழந்த மாதிரி அவங்க வேதனைப்படுறாங்க. அப்போ தணிகைமணி பிரான் அவர்கள் அவங்களுடைய இந்த வேதனையை பார்த்து இந்த வேதனையெல்லாம் தீர்ப்பதற்காக அவங்க திருவாய்மொழி கொண்டு அவங்க பெருமானவர்களுடைய அந்த கவலையை மாற்றுவான் வேண்டி அவங்க நிறைய பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? நீ மகனே, நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்க கூட இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் வருவேன், சிறிது நாளைக்குள் நான் உன்னிடம் வருவேன். அதன்பின் யுகநேமி சகாபியங்களுக்கும் அளக்கும் யுகநீதி திரவியம் நிரம்ப பெற்றதாகிய நான் தந்த உன்னுடைய சோல்நாப்பையின் உள்ளே நீங்காதிருந்து. நான் ஒரு சோல்நாப்பை உங்களுக்கு தந்திருக்கேன், ஆனா அது உங்களுடையது. நான் தான் தந்தேன், ஆனா உங்களுடையது அது. அந்த சோல்நாப்பைக்குள்ள நீங்காதிருந்து ஆங்காங்கு கூட பாங்காக வருவேன். நீ ஒன்றுக்கும் விசனப்பட வேண்டாம் அஞ்சேல் மகனே, நான் இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் உங்க கூடயே தான் இருப்பேன். உங்க சோல்நாப்பை கூடயே நீங்காம இருப்பேன், அதை விட்டு கொஞ்சம் கூட நீங்க மாட்டேன். உங்க சோல்நாப்பையுள்ள நீங்காதிருந்து ஆங்காங்கு கூட பாங்காக வருவேன். நீ ஒன்றுக்கும் விசனப்பட வேண்டாம் அஞ்சேல் மகனே என்ற அந்த பாரமாத்தீக திருவசனங்களை கேட்டு கொஞ்சம் அவங்களுக்கு துணிவு வந்தது. அப்போ இந்த சகாதி அந்தங்களுக்கும் அளக்கும் திரவியம் அது இந்த உலகம் பூரா கொடுத்தாலும் கோடி மனுக்கு இருந்தாலும் குறையாதன் சிமிழியின்மை அப்படின்ற மாதிரி இந்த உலகம் பூராத்துக்கும் கொடுக்கக்கூடிய அந்த திரவியம் அவங்களுடைய அந்த சோல்நாப்பைக்குள்ள அடங்கி இருக்கு. அதுல நான் உங்களுடைய திருவாயுரையாக உங்களுடைய வாய்மொழியாக நான் கூடவே வருவேன்.
அப்படின்னு சொன்னதும் அந்த பொது பழமொழி என்ன எப்படி அன்னைக்கு அந்த கைலாயம் வைகுண்டம் போய் வருவதெல்லாம் நிஜமேதான் சொன்ன உடனே ஒரு வல்லமை கிடைச்சிச்சு. அதே போல இன்று பாட்டேப்பரான் அவர்கள் சொன்ன அந்த புது பழமொழி அவங்களுக்கு ஒரு வல்லமையை கொடுத்து அவங்களும் அதே மாதிரி அவங்க சோர்வெல்லாம் மாற்றி இந்த உலகத்துக்கு ஒரு அருஞ்சூரியனாக அவங்க எப்படி எல்லாம் உதயம் செய்து வந்தாங்க. அந்த சோகத்திலிருந்து மீண்டு எப்படியாக அவங்க இந்த உலகத்துக்கு ஒரு அருஞ்சூரியனாக உதயம் செய்து வந்தாங்க. தெய்வ தந்தையருடைய தூலத்தை விட்டு அகன்றிருப்பது கஷ்டமாகத்தான் இருக்கு. துருவ முனையில கொண்டு போய் தனியா விட்ட மாதிரி திசை பூண்டை மிதித்து விட்ட அனாதையை போலதான் இருக்கு. ஆனாலும் பிரானிட்ட கட்டளையாச்சே, இந்த உலகம் பூமி பாரத்தை நீங்க தாங்கணும்னு சொல்லிட்டாங்களே, அதை ஏற்றுத்தானே ஆகணும். அப்போ அதுக்குண்டான வல்லமையையும் பாட்டேப்பரான் அவங்க தர்றாங்களே. தன்ன உடனே தெய்வ தந்தையவர்களினுடைய தூலத்தை விட்டு அகன்றிருப்பதானதே எழிலாகிய தோகை உதிர்ந்த மயிலினம் போலும். மயில் அவ்வளவு அழகா இருக்கு. தோகையெல்லாம் உதிர்ந்த பிறகு அதை பார்த்தோம்னாலே நல்லாவே இருக்காது. பார்க்குடி மாறாத பச்சிளம் கன்றானதே முளைக்காம்பின் ருசி பிரிந்தன போலும். அந்த ஒரு பச்சிளம் கன்று அந்த தாயினுடைய முளைக்காம்ப நம்பிதான் இருக்கு. அது இல்லைன்னு ஒரு தாயை பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா அந்த கன்று எவ்வளவு வேதனைப்படுமோ. அதுபோல அக்குகையினை விட்டு கிளம்பி வந்து வெளியேறிய நாயகம் அவர்களின் இதயமானது உதய திசையை நோக்கி நின்றது. அவ்வளவு வேதனை இருந்தாலும் உதயம் செய்யணுமே இந்த உலகத்துக்காக. இருள் நிறைந்து தட்டுண்டு தடுமாறுகின்ற உலகத்துக்கு சூரியன் வேணுமே அப்படின்னு உதிக்கிறதுக்காக இந்த மக்களுடைய இந்த இருட்கிழங்காகிய மனசு இருக்கே அங்க பிரகாசத்தை கொடுக்கணுமே, அதுக்காக வேண்டி உதய திசையை நோக்கி நின்று அந்த உதயம் செய்வதற்காக அவங்க வர்றாங்க. அப்போது சூரியனானவன் தனது 1000 கரணக்கரங்களினாலே வையமும் வானும் நிறைந்த இருள் அனைத்தையும் எடுத்தெடுத்து உண்டு விட்டு பிரகாசம் கொப்பளிக்க தம்முடைய ஒளியையும் கிரணக்கரத்தினாலே ஆகாயமுகடலாம் தடாவி கீழ்த்திசை குணக்கடலினுடைய வயிற்றினை பீறிக் கொண்டெழும்பி உதயம் செய்தான். அவங்க அந்த திருப்பரங்குன்ற குகையை விட்டு வெளியே உதயம் செய்யறாங்க இந்த உலகத்துக்கு முதலாக ஆரம்ப பிரச்சாரம் செய்யறதுக்காக. அது எப்படி இருந்தது? அவங்க வெளியே வர்ற அந்த நேரத்துல சூரியனும் உதயம் செஞ்சு வருது. இந்த ஜட சூரியனும் இந்த ஞான சூரியன் அந்த திருப்பரங்குன்ற தவக்குகையிலிருந்து வெளியே வரும்போது இந்த ஜட சூரியனும் தனது 1000 கிரண கரங்கள்னால அந்த சூரியனுடைய அந்த கிரண கரங்கள்னால இந்த வையகத்திலையும் வானத்திலையும் இருள் பூரா இரவு பூரா இருள் நிறைஞ்சிருந்துச்சு. அந்த இருள் எல்லாம் அந்த கிரண கரங்களினால எடுத்தெடுத்து உண்ணுதான் அந்த சூரியன். அந்த கரங்களை நீட்டி 1000 கரங்களை நீட்டி இந்த பூமியில் இருக்கிற இருளெல்லாம் எடுத்தெடுத்து உண்ணுகிறது அந்த சூரியன். அதுபோல நம்மளுடைய அந்த இருட்டை எல்லாம் நம்ம இதய இருட்டுக்குள்ள இருக்கே நம்முடைய இதயம், அதுக்குள்ள பிரகாசம் ஒளிஞ்சிருக்கே, அந்த இருட்டை எல்லாம் அவங்க கரங்கள் கொண்டு எடுத்து உண்ணுவதற்காக எப்படி அந்த ஜடசூரியன் உதயம் செய்ததோ ஆகாய முகடலாம் தடாவி, அதுபோல எல்லாருடைய மனத்தையும் தடாவி, ஒருத்தர் 2 பேருக்காக இல்லை, எல்லாருடைய மனசுலை ஆகாயம். நம்ம அந்த ஆகாயம் நம்மகிட்ட எப்படி இருக்கு? நினைவாக இருக்கு. எல்லாருடைய நினைவிலையும் போய் உட்கார்றதுக்காக இந்த ஞான சூரியனானது அப்படி அந்த திருப்பரங்குன்ற மலையிலிருந்து பீரிட்டு கொண்டு வெளியே வந்தது. அந்த சூரியன் எப்படி இந்த பூமியோட இருட்டையெல்லாம் எடுத்தெடுத்து உண்ணுதோ அதுபோல இவர்கள் தங்களுடைய வாக்காகிய கரங்கள் கொண்டு நம்முடைய மனத்து இருட்டையெல்லாம் எடுத்தெடுத்து உண்ணுவதற்காக அங்கிருந்து உதயம் செய்து வர்றாங்க. இப்படியாக அந்த பிரம்மம் உதயம் செய்து வந்து அவங்க எவ்வளவோ வேதனையில இருந்தாலும், பாட்டேப்பிரான் அவர்களை பிரிகிறது எவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கிறதாக இருந்தாலும் அவங்க வெளியேறி வந்து அந்த இட்ட பணியை செய்யறதுக்காக இந்த இருள் அனைத்தையும் எடுத்து உண்டு விட்டு இந்த மக்கள் பிறவிப்பிணி அப்படிங்கிற ஒரு அந்தகார இருள்ல, மரண இருள்ல இந்த மக்கள் சிக்கி இருக்காங்களே,
அவங்கள காப்பாத்துறதுக்காக அவங்க நான் ஒரு துருவ முனையில தன்னை விட்ட மாதிரி ஒரு வேதனை இருந்தாலும் அவங்க எப்படியெல்லாம் உதயம் செய்து இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அப்படி அந்த இருள்ல விட்டது மாதிரி அவங்க சோர்ந்தே போயிடல. அதுல இருந்து தான் அந்த துருவமுனையை விதிச்சு விட்ட ஒரு அனாதையை போல இருந்தாலும் இந்த உலக மக்கள் அப்படி அனாதையாக விடக்கூடாது. தான் இந்த உலக மக்களுக்கு ஒரு ஞான சூரியனாக இருக்கணும்னு சொல்லி அந்த பிரம்ம பிரகாசமானது வெளியேறி எப்படி எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுடைய அந்த இதய இருட்டில் இருந்த அந்த இருளை சிதைந்து ஓடச் செய்தது அப்படின்றதையும் அது உதயம் செய்ததை பத்தி நம்முடைய மான்மியத்துல ஆதி உதய பருவத்துல அருளி செய்வதை பார்ப்போம். ஆக்கியோ நந்த வல்லீருள் உள்ளீரும் தூக்கியே வெளியாக்கிய நாட்டலை நோக்கிய நோக்கு நோக்குடை நோக்கலாம் நோக்கிய நோக்கு நோக்குடை நோக்கலாம் ஆக்கிய பிறவாக மிங்கோது அந்த இருளுக்குள்ள இருந்து அந்த பிரம்ம பிரகாசமானது நோக்கியதையெல்லாம் பிரகாசமாக அது அதனுடைய பார்வை எங்கெல்லாம் பட்டுச்சோ அந்த இடத்துல எல்லாம் பிரகாசமாக்குவதற்காக பிரவாகமாக நடந்தது பற்றி ஓடுவோம். அங்கனம் வெளியாகிறான் என்ற பிரம்ம பிரகாசமானது அண்டரண்டங்கள் எல்லாம் நிறைந்த ஏககோடி சூரிய கிரணோதயமாய் ஏக பிரளயம் போல் எழுந்து ஏகமாக நெருங்கி தேசோமயமாக திரண்டு விரிந்து வீறி நிற்கின்ற ஏகரூப பேரொளி பிளம்பானது. அது பேர் ஒளி பிளம்பாக அறிவு பிளம்பாக அந்த அறிவு பிளம்பு நமக்கெல்லாம் உதவி செய்தது. பிறந்தனர் அறிவு பிளந்தனும் கிரணர். அந்த ஏக ரூப பேரொளி பிளம்பானது தனது பூரண அலங்கிருத அழகிலங்க எங்கும் கொப்பளித்துக் கொண்டு பெருங்கார் இருள் நெறிய எந்த இருளை நெறிக்க இந்த மக்களுடைய இதய இருட்டில் இந்த பிறவிப்பிணி என்கின்ற ஒரு அந்தகாரம் மாரண இருள் அதை நெறித்து தள்ளுவதற்காக தன்னுடைய ஒப்பற்ற வேகம் தங்கிய நெடிய கரணக்கரங்களை பகிரண்ட உச்சி வரை நீட்டி தடவிற்று எங்க பகிரண்ட அந்த உலகம் பூரா தெரியறதுக்காக தான் உலக மக்களை எல்லாம் வாருங்கள் வாருங்கள் வாங்கோன்னு கூவி அழைக்கிறதுக்காக கொடியேற்றி யாராவது இது மாதிரி கொடியேற்றி இதுவரை வந்த பாரவான்கள் யாருமே கொடியேற்றி இந்த மெய்ஞான சபையை நடத்தினதாக சரித்திரமே இல்லை. அப்படியாக பகிரண்ட உச்சி வரை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அது தன்னுடைய நெடிய கிரணக்கரங்களை நீட்டி தடவியது. எப்படி இந்த சூரியன் அங்க இருந்து இந்த உலகம் பூரா அதனுடைய கிரணக்கரங்களை நீட்டுதோ அது போல அங்கனம் தடவியதானது இங்கனம் இந்நாள் சத்திய நகரமாகிய தெய்வ மெய்வெளிச்சாலையை உண்டு பண்ணி உதயம் செய்கிறான் என்ற வித்து நாயகம் அண்ணல் பொன்னரங்க மணிமேடைக்கு தேடி வரும் நன்மன சச்சனர்களின் பிறவிப்பிணி என்னும் அந்தகாரமாகிய மாரண இருளை இங்கே இன்று கடிந்தோட்டி அருளமுதூரல் உலாவி தடாவுதலாகியது. அந்த பேரொளி பிரகாசம் என்ன செய்தது? இங்க தான் அங்க துருவமுனைய மஞ்ச நடமாட்டமே இல்லாத துருவமுனையில போய் மிதிச்ச திசைப்பூண்டை மிதித்த அனாதையை போல இருந்த அந்த பிரம்ம பிரகாசம் மெய்வெளிச்சாலைங்கிற ஒரு நகர சத்திய நகரமாகிய மெய்வெளிச்சாலையை உண்டு பண்ணி அந்த பொன்னரங்க மணிமேடைக்கு தேடி வர்ற நன்மன மக்கள் எல்லாருக்கும் பேழ்பிணி என்கின்ற அந்த அந்தகாரமான மாரண இருளை நீக்குவதற்காக அது ஒரு பிரகாசத்தை கொடுத்துச்சு. அதுக்கு பேர் என்ன? அருளமுதூரல். அருளமுது உணவு கொடுத்து எல்லாரையும் அந்த எப்படி சூரியன் அதனுடைய கிரணக்கரத்தை வச்சு அந்த இருளை தடாவி நீக்குதோ அதுபோல அங்கனம் மண்ணாள் தின்னம் கொண்ட நெடும்பேரு கடிந்து
பின்னும் இரு துருவங்களும் இயங்கிக் கொண்டிருக்கும் அசைவுகோடாகி எழும்பும் அந்த ஆணிக்கோட்டின் திரட்சி எல்லைக்கு ஒதுங்கி ஓடன ஓட்டிவிட்டு. இங்க பெருமாள் அவர்கள் அந்த இரு துருவங்களையும் காட்டுறாங்க. இங்க இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற இருட்டை எல்லாம் விரட்டி விட்டு, எங்க விரட்டி விட்டாங்க? அந்த துருவத்துக்கு ஓடு. துருவ முனையில வெளிச்சமே இருக்காதுன்னு நம்ம பார்த்தோமே, அங்க ஓடு, நீ இங்க எல்லாம் இருக்காத அப்படின்னு சொல்லி இந்த இருட்டு, இந்த உலகத்துல இருந்த இருட்டை எல்லாம் அந்த துருவத்துக்கு ஓடும்படி, அந்த துருவ முனைக்கு ஓடும்படி விரட்டி விட்டு, திரட்சி எல்லைக்கு ஒதுங்கி ஓடன ஓட்டி விட்டு, பேரண்ட முகடலாம் தடாவிய பெருங்கரண பெருங்கருணை பேரருள் பெருஞ்சிறப்பெண்ணும் பெரும்பதி பெருங்குண பெருந்துணை பெருந்தெய்வமாகிய பெருஞ்சோதியானது முதலாக அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் பிரகாசித்துக் கொண்டெழுந்து நின்றன. அப்போது 12 காலங்களாக மாறாது நிலைத்துக் கொண்டிருந்த சரீருள் திமிரமானது சிதைந்து மாறி மறைந்து ஓடி ஒடுங்கி நின்றன. அப்படி அந்த பெருங்குணம் பெருந்துணை பெருந்தெய்வம் ஆகிய பெருஞ்சோதியானது வந்து உதித்த உடனே இந்த உலகத்துல இருந்ததே, இந்த மக்கள் எல்லா மக்கள்கிட்டையும் ஒரு பிறவிப்பிடி என்கின்ற ஒரு அந்தகாரமாகிய ஒரு மாரண இருள் இருந்ததே, அந்த இருள் எல்லாம் அந்த அவங்களை தேடி வர்ற அந்த பொன்னரங்க மணிமேடைக்கு தேடி வர்ற மக்களினுடைய அந்த இருளை எல்லாம் மாறாது நிலைத்து கொண்டிருந்த அந்த செறியிருள் திமிரத்தை எல்லாம் சிதைந்து மாறி மறைந்து ஓடி ஒதுங்கி நிற்க செஞ்சாங்க. அது ஒதுங்கி போய் நின்றுச்சு. அது ஒதுங்கி நிக்குது. எப்பயுமே வந்து அந்த இருட்டு வந்து முழுமையா போயிடாது. அதைத்தான் தெய்வம் அவர்கள் அதை விரட்டிட்டாங்கன்னு சொல்லல, அது முழுமையா போயிருச்சுன்னு சொல்லல. அது போய் அந்த துருவத்துல போய் ஒதுங்கி நிக்குது. இப்போ இந்த உலகம் பூராமும் இரவும் பகலும் மாறி மாறி வந்தாலும் துருவத்துல வரவே வராது. 6 மாசம் தொடர்ந்து இருட்டாவே இருக்கும்னு பார்த்தோமே. அப்போ அங்க போய் ஒதுங்கி நிக்குது அந்த இருள். அது போல நம்ம வந்து அந்த பிரகாசத்திலேயே நிக்கணும். கொஞ்சம் அந்த பிரகாசத்தை விட்டு வெளியே வந்தோம்னா அந்த இருட்டு வந்து நம்மளை கப்பி பிடிச்சுக்கணும். அதனாலதான் தினமும் அந்த பிரகாசத்துக்கு அடியிலேயே நம்ம நின்றுகிட்டே இருக்கணும். அந்த இருட்டு வந்து நம்மளை கப்பி பிடிச்சிடாதபடிக்கு எந்த நேரமும் அந்த பிரகாசத்திலேயே நம்ம அந்த பிரகாசத்தின் அடியிலேயே நாம இருக்கணும். அப்படியாக அந்த ஆணிக்கோட்டின் திரட்சி எல்லைக்கு ஒதுங்கி ஓடன ஓட்டி விட்டு பேரண்ட முகடலாம் தடாவியது. பேரண்ட எல்லார் நினைவிலும், பேரண்ட முகடு எல்லா மக்களுடைய நினைவிலும் அவங்க ஆசனம் போட்டு அமர்ந்து கொண்டு இந்த இருட்டை எப்படி எல்லாம் விரட்டினாங்க. இப்படியாக தணிகைமணி பிரான் அவர்களை சந்திக்கும் முன்னர் அவர்கள் வந்து இப்படித்தான் ஒரு பெரிய வேதனையில இருந்தாங்க. ஆழிய கடலிலே ஓடி திசை தப்பி தவித்த கப்பலானது ஒரு கரை காணாம தவிச்ச கப்பலை போலதான் அவங்க பெருமான் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயும் இருந்தாங்க. கரை காணாது நின்று மயங்கி தவிக்கும் கப்பலை போல அனாதையாகத்தான் அவங்க வந்து பெருமான் அவர்களை சந்திக்கிறதுக்கு முன்னால இருந்தாங்க. நம் எண்ணத்திற்கு துணைவே இல்லை, இனிமே நாம் இதில் கண்ணம் தனியேதான் அப்படிலாம் எண்ணி அவங்க வந்து எத்தனையோ பேர்கிட்ட சென்று ஏமாந்து நம்முடைய எண்ணத்துக்கு துணையே இல்லையே, இனிமே இதுல நாம தன்னந்தனியே தான் அப்படின்னு அனாதை போல அன்னைக்கு நின்னாங்களே. துணையெல்லாம் இருந்தது. அந்த இருந்த துணையெல்லாம் அவங்க என்ன நினைச்சாங்க? அதெல்லாம் உயிர் துணை இல்லையே, இந்த உடல் துணை தானே. இந்த உடல் துணை எல்லாம் நலம் தரும் வழிக்கு பெரும் எதிரிகளாக நினைத்தார்கள். அப்போ இந்த உடல் துணை உயிர் துணை நமக்கு இல்லையே, சிரஞ்சீவி உயிர் துணை நமக்கு வேணுமே அப்படின்னு அவங்க ஏங்கி இருந்த போது அந்த சிரஞ்சீவி உயிர் துணையாக பாட்டை பிரான் அவர்கள் கிடைத்தார்கள். அப்போ கிடைச்சதும் அவங்களுக்கு எப்படி இருந்தது? உயிர் நீத்த உடலில் உயிர் வந்து சேர்ந்தது போல இருந்தது. இருள் நிறைந்து தட்டுண்டு தடுமாறுகின்ற உலகத்துக்கு ஒரு அருஞ்சூரியன் கிடைத்தது போல இருந்தது. இன்று அந்த அருஞ்சூரியன் நான் மறைய போகிறேன் அப்படின்னு சொன்னதும் இருளுக்குள்ள புகுந்த மாதிரி அவங்களுக்கு துருவத்துல போய் அந்த இருட்டு நிறைந்த துருவ முனையில கொண்டு போய் தங்களை விட்ட மாதிரி இருந்தது. இருள் நிறைந்து தட்டுண்டு தடுமாறுகின்ற அந்த துருவ முனையை, அந்த திசை பூண்டை விதித்து விட்ட அனாதையை போல அவர்கள் உணர்ந்தார்கள்.
ஆனாலும் இந்த முகமுக தரிசனை தானே இல்ல. முகமுக தரிசனை இல்லைன்னா என்ன, அகமுக தரிசனை இருக்கேன். அகமுகத்தில் எப்பயும் அவங்க ஒளி வீசிக்கொண்டே இருப்பாங்களே. பாட்டேன் பெருமான் அவர்கள் சொன்னாங்களே, நான் நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் மகனே, நான் கூடவே தான் உங்க கூட வருவேன், நான் இல்லைன்னு நினைக்காதீங்க. அகமுகத்தான் தரிசனை தான் முக்கியம். முகமுக தோற்ற எழுத்தை கொண்டவ அகமுகம்தான் முக்கியம். இந்த செயலே அகமுக செயலாகத்தான் இருக்கு. அகமுக செயலன்றி முகமுக தோற்ற எழுத்தினை கொண்டு எத்திர வல்லவரேனும் எம்முயற்சி ஆராய்ச்சினரேனும் எந்நாளேனும் எட்டி எழுத எவர்க்கும் இயலாத பெரிய அதிகாரட அதிநுட்ப விரிப்பை அப்படின்னு மாநிலத்துல கொடுத்திருக்காங்க. நம்மள பெருமானவர்கள் நம்முடைய அந்த இதய இருட்டை, மாரண இருட்டை, பிறவிப்பிணி என்ற அந்த அந்தகாரமாகிய இருட்டை எப்படி எழுத்த கொண்டா நீக்கிறாங்க. அது செயல், அவங்களுடைய செயலை கொண்டு நம்மளை நீக்கிறாங்க. அப்போ அந்த அகமுக செயல் தானே வேணும். இப்ப இன்னைக்கு கூட ஒலிநாடால நமச்சிவாயன் எழுதுறியே, எங்க எழுது பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே எழுதுவாங்க. அழிச்சிரு அப்படின்னு இந்த ஒரு நிமிஷத்துல அழிச்ச உடனே அழிச்சிருச்சு. அப்போ நமச்சிவாயங்கிறது அழிவதா? நமச்சிவாய எப்படின்னு அழிச்ச உடனே அழியக்கூடியதா? அப்போ இந்த எழுத்து அழிஞ்சிருமே. இப்ப முகமுக தோற்றம்ங்கிறது ஒரு நாளைக்கு அழிஞ்சிருமே. அகமுக தோற்றம் தானே என்னைக்குமே உள்ளது. அப்போ இந்த நமச்சிவாயம்ங்கிற எழுத்து என்னைக்கு வந்தது? இந்த அகத்தியர் தமிழை உண்டாக்குனது எந்த காலம் அப்படின்னு கேட்பாங்க. 5000 ஆண்டுகளுக்கு முன்ன இருக்குமா? ஐயா ஒரு 10,000 கூட வச்சுக்கோ. 10,000 ஆண்டுக்கு முன்னால அந்த நமச்சிவாயம் இல்லையா? இந்த எழுத்தை கண்டுபிடிக்க முன்னால அந்த நமச்சிவாயம் எங்கே? அந்த பஞ்சாட்சரம் எங்கே? அப்போ அது அகமுக செயலாக அது இருந்தது. அப்போ அந்த அகமுக செயல் தான் நமக்கு வேணும். முகமுக தோற்றம் இல்லைனாலும் அகமுக செயலாக அகமுக தரிசனையில் நின்று பாட்டை பிரான் அவங்க கூடவே நின்று அவங்க நம்ம கூடவே வர்றாங்களே. சொன்னாங்களே, மகனே நீ ஒன்றுக்கும் விசனப்பட வேண்டாம், அஞ்சேல் மகனே, நான் உங்களுடைய அந்த சோழ்னா பைக்குள்ள நான் கூடவே இருந்து அங்காங்கு கூட பாங்காக வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்க அகமுகத்துல முகமுக தோற்றம் தானே இல்ல, உங்களை நான் சிந்தையிலே வச்சுக்குவேன். அதை யாராலையும் பிரிக்க முடியுமா? தூலத்துல பிரிக்க முடியும், சிந்தையில அவங்கள வச்சுக்கிட்டா யாராலையும் பிரிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு பாட்டை பிரான் அவர்களை சிந்தையில் வைத்து வந்த நேரந்த காலம் மன்னாவும் தனி போ என்ன, மன்னா தனியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்றது? சரி மன்னா தனியே போக சொல்லிட்டாங்க, போவோம். ஆனா சிந்தையில வச்சுக்குவேனே, அதை யாராலையும் பிரிக்க முடியுமா? தந்தையை பிரிந்து அங்கே தாமிருந்தெல்லை விட்டு எந்தெந்த படியோ என்ன இளமனம் தனில் ஊலாவ, என்னென்ன நடக்க போதோ தனியே போன்ட்டாங்க. இந்த கலிகாலம் நிறைஞ்ச உலகத்துல இந்த செங்காதி ரதத்தை செலுத்தல் எப்படியோ இது எவ்விதமாக முடிந்து காண போகிறதோ அப்படின்னு அந்த இளம் மனத்துல உழவுது சிந்தனைகள். உழவுனாலும் தந்தையை சிந்தை வைத்து தனி வழி நடந்தே வந்தார். சிந்தையில தந்தையை வச்சுக்குவோம். சிந்தையில தந்தையை வச்சுக்கிட்டா அவங்க கூடயே அங்காங்க கூடயே பாங்காக நம்மளை வழிநடத்துவாங்க அப்படின்னு பெருமானவர்களை சிந்தையில் வைத்துக் கொண்டு அவர்கள் தந்த அந்த யுகநீதி திரவியம் நிரம்ப பெற்றதாகிய அவர்கள் தந்த அந்த சோழ்நா பையுக்குள்ளே, நான் தந்த சோழ்நாய் பையுக்குள்ளே, உன்னுடைய சோழ்நாய் பையுக்குள்ளே நீங்காதிருந்து அங்காங்கு கூட பாங்காக வருவேன் என்றது போல அவர்கள் நம்ம கூடவே இருந்து நம்மை வழிநடத்துவார்கள் என்று இன்னைக்கும் அவங்க கொடியேற்றும் போது தணிகை வள்ளலின் கொடி என்று வீடு தங்கேன்னு தணிகை வள்ளலின் கொடி இந்த ஊரறிய ஏற்றி இந்த உலக மக்களை எல்லாம் அவர்கள் வச்சிருக்கிற அந்த திரவியத்தை இந்த ஜெகம் அனைத்துக்கும் வழங்குவதற்காக அவங்க ஊரையெல்லாம் கூட்டி வரவழைத்து அந்த யுகநீதி திரவியத்தை இன்னைக்கும் அவங்களை நாடி வர்ற மக்களுக்கெல்லாம் வழங்கி கொண்டு அந்த பெருமானவர்கள் எப்படி
பாட்டை பிரானவங்க எப்படி சொன்னாங்களோ, மகனே நீ ஒன்றுக்கும் விசனப்பட வேண்டாம், நான் ஆங்காங்கு கூட பாங்காக வருவேன்னு சொன்னது போல இன்னைக்கு நம்ம கூடயும் இதெல்லாம் எதுக்காக பெருமான் அவங்க எழுதி வச்சிருக்காங்க? அவங்களுடைய சரித்திரத்தை எழுதி நாம படிச்சுக்கிட்டு அவங்க சரித்திரத்தை உனக்கும் இதேதான், உனக்கும் இதுதான் நடக்கும். நான் எப்படி பெருமானவர்களை பிரியும் போது அவர்களை சிந்தையில் வைத்து நான் முறையாக நடந்தனும், அதுபோல இன்னைக்கு தூலத்தோட நான் இருக்கேன். இந்த தூல பிரிவு வரும்போது நீ என்னை சிந்தையில வச்சு நடக்கணும். அவர்கள் சொன்ன திருவாய் மொழிகளை எல்லாம் ஒன்றொன்றாக நுணுகி சிந்தித்து கவலை ஆறுவார்கள் அப்படின்ற மாதிரி நீ இந்த திருவாய் மொழியை ஒன்றொன்றா சிந்தித்து தான் நீ கவலை ஆறணும் அப்படின்னு தான் நமக்கு இதையெல்லாம் எடுத்து திசை பூண்டை விதித்து விட்ட அனாதையை போலதான் நம்மளும் ஒரு நேரம் நின்னோம் பெருமானவர்களை பிரியும் போது. ஆனாலும் அவங்க இன்னைக்கும் நம்முடைய சோழ்நாப்பைக்குள்ளே, அவர்கள் தந்த நம்முடைய சோழ்நாப்பைக்குள்ளே நீங்காதிருந்து ஆங்காங்கு கூட பாங்காக வந்துட்டே இருக்காங்க. நீ பேசணும்னு நினை, உன் நாவில் நான் நின்று நான் பேச வைப்பேன் அப்படின்னு நம்மளையெல்லாம் பேச வச்சு நம்மளையும் அவர்களுடைய அந்த பிரகாசத்துக்குள்ளேயே அவங்க இருக்க வச்சு அந்த இருட்டுக்குள்ள நம்ம புகுந்து விடாதபடி, அந்த திசை பூண்டாகிய இருட்டுல போய் நம்ம மிதித்து விடாதபடி அந்த பிரகாசத்துக்குள்ளே நம்ம இருக்கிறதுக்காக நமக்கு நாளும் அந்த பிரகாசத்தை வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொன்னடியை போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.